வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு நியூஸ் சேனல் எடுத்தாலும் சரி, இல்லை யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா எது எடுத்தாலும் உச்சநீதிமன்றத்தில் இந்த தாவேகாவோட வழக்கோட தீர்ப்பை பற்றி தான் இன்னைக்கு ஒரே டிபேட், விவாதம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சேனல்லையும் இல்லை ஒவ்வொரு யூடியூப் சேனல், சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சி சார்பாக ஒவ்வொரு கட்சியோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த கோணங்களில் பார்க்குறாங்க. நம்ம இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எந்த கோணங்கள்லேருந்தும் பார்க்காம நடுநிலைமையான தீர்ப்பை மட்டும் அலசி ஆராய போகிறோம். வாங்க சட்டம் பேசலாம். கடந்த வெள்ளிக்கிழமை அக்டோபர் 10 உச்சநீதிமன்றத்தில் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் எழுப்பப்பட்ட அந்த கேள்விகள் எல்லாமே அன்றைய தேதியில பெரும் விவாத பொருளானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை அக்டோபர் 13 உச்சநீதிமன்றமானது இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கு. இன்ட்ரீம் ஆர்டரை கொடுத்திருக்கிறாங்க. இந்த இன்ட்ரீம் ஆர்டர்ல நம்ம ஃபுல்லாவே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அனலைஸ் பண்ண போறோம். 40 பேராகிராஃப் இருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒவ்வொரு பேராகிராஃபா நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் முதல் 2 பக்கங்களில் பார்த்தோன்னா யார் யார் வழக்கு தரப்பினர் எந்த பரிகாரம் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா தாவேகா தரப்பில் இருந்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது. அது எதற்கு எதிராக ஃபைல் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு, அதாவது அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க தாவேகாவினர். தாவேகாவை தொடர்ந்து இன்னும் 4 பேர் தனிநபர்களாக ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து என்பவர் தன்னுடைய பையன் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார் அப்படின்றதுக்காகவும், திரு ஜிஎஸ் மணி அவர்கள் தன்னுடைய ரிலேட்டிவ் இந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க அப்படின்னும், திரு எஸ் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய சிஸ்டர் இந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டதாகவும், திரு செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி இந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டதாகவும் இந்த உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. இவங்கெல்லாம் ஒரே ப்ரேயர் தான் கேட்டிருக்காங்க. அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐக்கு விசாரணையை மாற்றணும் அப்படின்னு ஒரு கேஸ் போய்கிட்டு இருந்தது. அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதற்கு எதிராக இந்த உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றணும் அப்படின்ற ஒரு ப்ரேயரோட இந்த 4 பேரும் உச்சநீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் இந்த கரூர் ஸ்டாம்பேட் இன்சிடெண்ட்டை கொஞ்சம் விவரிக்கிறாங்க. எப்படி தாவேகாவினர் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்கிறாங்க, அதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக தாவேகா கட்சியின் தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமான விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு எப்படி கூட்டம் அங்கே நிறையா வராங்க. அந்த கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு 41 உயிர்களும் 100க்கும் மேற்பட்ட மனிதர்களுக்கு காயமும் ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக கிரிமினல் வழக்குகள் பதியப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தனி ஒரு நபர் கமிஷன் ஏற்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி விவரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏன் இந்த கரூரில் நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மதுரையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்றது. அதாவது உயர்நீதிமன்றத்தை நிர்வாகத்துக்காகவும் பொதுமக்கள் வசதிக்காகவும் 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது முதன்மை பெஞ்ச் அப்படின்னு சொல்லி, பிரின்சிபல் சீட் அப்படின்னு சொல்லி சென்னையிலையும், அதோட கிளையை மதுரையிலையும் அமைக்கிறாங்க. ஸோ இப்படி 2 இருக்கும்போது கோயம்புத்தூர், திருச்சிக்கு வடக்கில் உள்ள மாவட்டங்கள் எல்லாமே அதில் உள்ள நிகழ்வுகள் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் சீட் ஆஃப் மெட்ராஸ். அதே மாதிரி கோயம்புத்தூர் இல்லை திருச்சிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை கிளை, உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தான் நம்ம தாக்கல் செய்யணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கரூரில் ஏற்பட்ட நிகழ்வுக்கு பல வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்குகளில் பார்த்திங்கன்னா பல்வேறு பரிகாரங்கள் கேட்கப்பட்டது. உதாரணமாக அந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் அந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கும் அடிபட்டவங்களுக்கும் காம்பன்சேஷன், இழப்பீடு அதிகமாக கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் இல்லை பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதற்கு நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கணும். அதை தான் எஸ்ஓபின்னு சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த உயர்நீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது.
அதை இந்த உயர்நீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செஞ்சதை பற்றி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, அதன் தொடர்ச்சியாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி டிவிகே கட்சி அவங்களால ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அது எங்கே தாக்கல் செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பிரின்சிபல் பெஞ்ச், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட முதன்மை அமர்வில் தாக்கல் செய்யப்படுது. என்ன பரிகாரத்துக்குன்னு பார்த்தோன்னா, தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் 20/9/2025 முதல் 20/12/2025 வரை, செப்டம்பர் 20லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தவிருப்பதாகவும், அதற்கு பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணால் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எங்களுக்கு காவல்துறையினரால் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. இந்த இடத்துல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவர்களோட செயல்பாட்டை கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தாவேகா தரப்பினர் வழக்கு தாக்கல் செஞ்சது என்னமோ தங்களுடைய பிரச்சார கூட்டத்திற்கான அனுமதியை விரைவாக பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனவர் கவர்மெண்ட்டில் உள்ள அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் தாமாக முன் சேர்த்து ஒரு கைட்லைன்ஸை ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு ஒரு நெறிமுறைகளை அமைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதியானவர் 16/10 அக்டோபர் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இப்படி தாவேகாவால் தொடரப்பட்ட வழக்கு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் 27 செப்டம்பர் அன்னைக்கு அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தினேஷ் என்பவரால் இந்த கிரிமினல் ரிட் பெட்டிஷன் 1000/2025 அப்படின்ற வழக்கு 30/9/2025 அன்னைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட பிரின்சிபல் பெஞ்சில் சென்னையிலேயே தாக்கல் செய்யப்படுது. தினேஷ் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த 1000/2025 அப்படின்ற வழக்கில் என்ன ப்ரேயர்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் இல்லை ரோட் ஷோ இதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தான் இந்த பெட்டிஷன். அதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் பேராகிராஃப் 17 பார்த்தோன்னா, எப்படி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிரின்சிபல் சீட்டில் இருந்த தனி நீதிபதி கேட்ட ப்ரேயர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஆனால் அதை தவிர்த்துட்டு தானாக முன் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணார். அது ஃபார்ம் பண்ணதற்கான ரீசன் எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வைக்கிறாங்க. மேலும் பேராகிராஃப் 18 தொடர்ச்சியாக விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுது. அதாவது ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அதுவும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கரூர் வழக்குகளை விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஏன் இந்த தனி நீதிபதியான மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்சில் உள்ள நீதிபதி அந்த எஸ்ஓபி வழக்கை தொடர்ச்சியாக நடத்தினார். இந்த வழக்கும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தானே நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. மேலும் இந்த பேராகிராஃப் 19 இந்த தனி நீதிபதியோட செயல்பாடுகளை கொஞ்சம் கடுமையாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறாங்க. அதாவது தாவேகாவால் தொடரப்பட்ட வழக்கு கிரிமினல் ரிட் பெட்டிஷன் நம்பர் 884/2025, அதில் அவங்க கேட்டது எங்களுக்கு விரைவாக அந்த பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும், பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும்னு கேட்டதில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை தாமாக கொண்டு வந்தார். அதன் பிறகு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும்னு 1000/2025 அப்படின்னு ஃபைல் பண்ணப்பட்ட வழக்கில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணணும்னு கொண்டு வராரு அப்படின்றத ஒரு விமர்சனமாக கொண்டு வராங்க. மேலும் பேராகிராஃப் 20 உச்சநீதிமன்றமானது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதியின் செயல்பாடுகளை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் வழக்குகள் சம்பந்தமான விசாரணையெல்லாம் சிபிஐக்கு மாற்றணும், இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற கேசஸ் எல்லாமே மதுரை பெஞ்சில் டிவிஷன் பெஞ்சில் நடைபெற்றது. அதாவது உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நடைபெற்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எஸ்ஓபி உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஃபைல் பண்ணப்பட்ட கிரிமினல் ரிட் பெட்டிஷன் நம்பர் 1000/2025 எப்படி சென்னை பிரின்சிபல் சீட்டில் இந்த தனி நீதிபதி ஹியர் பண்ணார்
அதுவும் சீஃப் ஜஸ்டிஸோட, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட டைரக்ஷனோ இல்லை ஆர்டர்ஸோ இல்லாமல் இவர் எப்படி அந்த மதுரையில் உள்ள ஜூரிஸ்டிக்ஷனை இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த வழக்கானது ஆட்டோமேட்டிக்காக மதுரைக்கு போயிருக்கணும், இவர் எடுத்து நடத்தினதும் இல்லாமல் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு என்கொயரி கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணி, அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அது ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எதுக்காக இவராக தாமாக முன் வந்து உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. தொடர்ச்சியாக பேராகிராஃப் 21லையும் கடுமையான விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மெட்ராஸ் மெயின் சீட்டில் உள்ள தனி நீதிபதி எப்படி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ண முடியும், இது எங்களுக்கே ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. அடுத்து வர பேராகிராஃபில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் உள்ள 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சில் ஆஃப்டர் அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. அதில் வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே சிங்கிள் பெஞ்சில் இந்த எஸ்ஓபி கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதனால இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதை வந்து சரியான கண்ணோட்டம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. மேலும் இந்த டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுங்கன்னு சொல்லி ஃபைல் பண்ண கேசஸையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதையும் இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை சரியாக அணுகலை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. மேலே இவ்வளோ விமர்சனங்களை எல்லாம் குறிப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் குறிப்பிட்டு உள்ள அந்த அப்சர்வேஷன்ஸ் விமர்சனங்கள் எல்லாமே தற்காலிகமானதும் முதற்கட்டமானதும் அப்படின்றாங்க. அது எது வரைக்கும்னா, ரெஸ்பாண்டன்ஸ் எதிர்த்தரப்பினர் கவுண்டர் அஃபிடவிட் போடுறது வரைக்கும் இது தற்காலிகமான அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வரும் பேராகிராஃப்லையும் உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்புகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நீதி பேராணை வழக்காக ரிட் பெட்டிஷனாக வழக்கு தாக்கல் செய்யப்படுற எஸ்ஓபி கைட்லைன்ஸ் உருவாக்கணும்னு தாக்கல் செய்யப்படுற ரிட் பெட்டிஷன்ஸ் எப்படி கிரிமினல் ரிட் பெட்டிஷனாக கருதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரிட் பெட்டிஷனுக்கும் கிரிமினல் ரிட் பெட்டிஷனுக்கும் என்ன வேறுபாடுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ரிட் பெட்டிஷன் அப்படின்றது ஒரு தனி மனித உரிமையை பாதுகாத்து கொள்ள ஃபைல் பண்ணப்படுற பெட்டிஷன், அது சிவில் இன் நேச்சர்னு கூட வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதியால் விசாரிக்கப்படும். இதே கிரிமினல் ரிட் பெட்டிஷன் அப்படின்றது அதுவும் வந்து உரிமை சார்ந்தது, ஆனால் அதோட நேச்சர் பார்த்திங்கன்னா கிரிமினல் ஓரியன்ட் நேச்சராக இருக்கும். அப்போ அது வேற ஒரு நீதிபதியால் விசாரிக்கப்பட வேண்டியது. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கைட்லைன்ஸ் உருவாக்கணும் அப்படின்றது நீங்கள் ரிட் பெட்டிஷனாக தானே கருதி இருக்கணும், எப்படி கிரிமினல் ரிட் பெட்டிஷனாக கருதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் இந்த ப்ராடர் சென்ஸ், ஒரு ப்ராடர் ரெமடியாக நீங்கள் கேட்குற ப்ரொசீஜர்ஸ் இல்லை ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணுன்றது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக ஏன் கருதலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக கருதி இருந்தீங்கன்னா அது சிங்கிள் பெஞ்சுக்கிட்ட வந்திருக்கணுமா இல்லை டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட வந்திருக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக விளக்கி அந்த உயர்நீதிமன்றத்தோட பதிவாளர் நீங்கள் வந்து அந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிடம் அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றமானது கரூரின் துயர சம்பவத்தை பற்றி விவரிக்கிறாங்க. எப்படி 41 மக்களின் உயிரிழப்பும் 100க்கும் மேற்பட்ட மக்களின் காயங்களும் இந்த நாட்டோட மனசாட்சியவே உலுக்கிடுச்சு அப்படின்றாங்க. அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளும் இல்லை சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அதில் வந்து குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா வந்து உச்ச நீதிமன்ற முன்னாள் அல்லது இந்நாள் நீதிமன்ற நீதிபதியோட தலைமையின் கீழ் விசாரணை வேணும் அப்படின்றதையும் கேட்டிருக்கதை குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எந்த ஒரு கமெண்ட்ஸும் சொல்ல விரும்பலை, இது எல்லாமே வந்து விசாரணையோட முடிவுக்கு விட்டுறோம் அப்படின்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அடுத்த பேரால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கூட்ட நெரிசல் உருவானதுக்கு காரணமே போலீஸோட இன்னாக்ஷன்னு ஒரு சாரார் சொல்கிறதாகவும், ஆனால் ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா போலீஸ் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. எது எப்படியோ இந்த போலீஸ் பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் அந்த தாவேகாவோட பொலிட்டிக்கல் ரேலி அங்கே நடைபெற்றது. ஆனால் இதே இடத்துல 2025 ஜனவரியில் வேறு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பெர்மிஷன் ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டில் தொடர்ந்து அந்த பெட்டிஷனரோட வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க.
பெட்டிஷனர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்தாலும் ஒரு பப்ளிக் கேதரிங்கை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீடியாலையும் ப்ரெஸ்லையும் அவங்களோட சபார்டினேட்ஸ் வந்து, அதாவது போலீஸ் அஃபீஷியல்ஸ் கரெக்டான ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்காங்க, அவங்க மேலே எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொன்னது கண்டிப்பாக நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷனுக்கு தடையாக இருக்கும் அப்படின்றத எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பேராகிராஃப் 29 ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது, சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு நடுவில் மக்கள் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இறந்த குடும்பத்தினரும் அந்த காயப்பட்ட குடும்பத்தினரும் ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் தவிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க, அது இண்டிபெண்ட் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன். அதாவது யாருடைய தலையீடும் இல்லாத ஒரு விசாரணை, நீதி விசாரணை வேண்டும். அதற்காக தான் அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தையும் இந்த உச்ச நீதிமன்றத்தையும் நாடி வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இது கரெக்டு தானே? அடுத்து 30வது பேராகிராஃபில் உச்ச நீதிமன்றமானது ஒரு ஏற்கனவே நடைபெற்ற ஒரு வழக்கின் சாராம்சத்தை மேற்கோள் காமிக்கிறாங்க. இதை வந்து பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கே என்ன வழக்கை எதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கமிட்டி ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு வழக்கு 2010 வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த வழக்கோட சாராம்சத்தை இங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றமோ இல்லை உச்சநீதிமன்றமோ ஆர்டிகல் 32 அல்லது 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி அந்த டைரக்ஷனை கொடுக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சில விஷயங்களை இங்கே சொல்கிறாங்க. அதாவது ரொட்டீனாக போலீஸ் மேலே வந்து டவுட் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சிபிஐ கிட்ட எடுத்தோடனே கொடுக்கக்கூடாது, பல முறை யோசித்து தான் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கும் பேர்டன் ஆகிடும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் சரியாக இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு வழிமுறைகளை சொல்லி அதை வந்து இப்போ ப்ரெசன்ட் கேஸோட பொருத்தி பார்க்குறாங்க. அதாவது இந்த கேஸ் வந்து ரொட்டீனாக ஒரு சாதாரண சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால போலீஸ்ட்டு சிபிஐக்கு மாற்றம் பண்ணலை. இது வந்து ரொம்ப முக்கியத்துவமான கேஸ். ஏன்னா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் ஒரு 41 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. மேற்கொண்டும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேஸு. இதுக்கு கண்டிப்பாக ஒரு நியூட்ரலான இன்வெஸ்டிகேஷன் தேவை. அப்போ இந்த கேஸ் வந்து ஃபிட் ஃபார் சிபிஐ என்கொயரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேராகிராஃப் 32 இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டண்ட் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பேராகிராஃபில் தான் என்னென்ன டைரக்ஷன்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்ட்ரீம் டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாங்க. அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படையான உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மையான விசாரணை அப்படின்றது. அப்படி அந்த நீதி நேர்மையான விசாரணை வேணும் அப்படின்றதுக்காக இந்த கேஸை வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க. அடுத்தது ஒவ்வொரு டைரக்ஷனாக சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து கரூர் டவுன் போலீஸில் வந்து பதியப்படுற எஃப்ஐஆரை சிபிஐக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இனிமேல் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் சிபிஐ பார்த்துக்குவாங்கன்றது தான் அதோட மீனிங். அடுத்து 2வது டைரக்ஷன் என்னன்னு பார்த்தா, சிபிஐ டைரக்டர் இமீடியட்டாக ஒரு சீனியர் ஆஃபீஸரை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அவரோட அசிஸ்டன்ஸையும் இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது 2வது டைரக்ஷன். 3வதாக கொடுக்கப்பட்ட டைரக்ஷன் என்னென்னா, சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ், அந்த கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த கரூர் டவுன் போலீஸோட இன்ஸ்பெக்டர் இருப்பார் இல்லையா அவர், அப்புறம் தனி நீதிபதி, உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க, அது இல்லாமல் என்கொயரி கமிஷன், அந்த ஒன்மேன் கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் அமைச்சாங்க இல்லையா முதலமைச்சர், அந்த கமிஷன், இவங்க எல்லாரும் இமீடியட்டாக அவங்கக்கிட்ட இருக்கிற பேப்பர்ஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், எஃப்ஐஆர், மற்ற என்னென்ன விஷயங்கள் இது இந்த கேஸை சம்மந்தமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்றது. 4வது டைரக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த ஒன்மேன் என்கொயரி கமிஷன் ஏற்கனவே பண்ணாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இந்த சிபிஐக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கைகளை நிப்பாட்டி கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்தது 5வது டைரக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழக அரசு இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் சப்போர்ட் செய்யணுமோ அதுவும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு 5வது டைரக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 டைரக்ஷன்ஸை வந்து 32வது பேராகிராஃபில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பேராகிராஃப் 32 தொடர்ந்து 33, 34, 39 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அதிரடி ஆக்ஷனில் இறங்கியிருப்பாங்க. ஏற்கனவே 32ல் சிபிஐ அவங்களுக்கான வேலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ 33ல் ஒரு கமிட்டியை பற்றி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அது என்னென்னா 3 மெம்பர் சூப்பர்வைசரி கமிட்டின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிட்டிக்கு யார் தலைமை ஏற்பாங்கன்னு பார்த்தா ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி. அதாவது டிவிகேவோட ப்ரேயரில் கேட்டிருப்பாங்க இல்லையா, முன்னாள் அல்லது இந்நாள் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமை கீழே வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி விசாரணை நடத்தணும்னு, அதுதான் இந்த கமிட்டி. அதாவது இந்த ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்களோட தலைமையின் கீழே 2 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள், அவங்களோட ரேங்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஐஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேங்க்குக்கு குறையாதவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி 2 ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸை அந்த ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியே நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த 3 பேரோட ஸ்கோப் என்ன அப்படின்றதையும் கீழே சொல்லிடுறாங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஏற்கனவே வந்து கேசஸ்லாம் வந்து எஃப்ஐஆர் இந்த கேசஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக சிபிஐக்கு போகுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது இந்த கமிட்டியோட ஒர்க்கு. அடுத்தது இந்த சிபிஐ ஒழுங்கான டைரக்ஷன்ஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதும் இந்த கமிட்டியோட வேலை. அடுத்தது இந்த கமிட்டிக்கு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன லிபர்ட்டி அப்படின்னா, இந்த சிபிஐ கரெக்டான கோணங்களில் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத டைம் டு டைம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த கமிட்டிக்கு இன்னும் 4வது அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமாக எப்போ வேணாலும் என்ன மாதிரியான என்கொயரி வேணாலும் இவங்க வந்து பண்ணுறதுக்கு இவங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 5வது ஸ்கோப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர் ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி இருக்கார் இல்லையா, அவரே வந்து சில ப்ரொசீஜர்களை உருவாக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் ஓய்வு பெற்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லையா, அதனால அவருக்கு நல்ல பவர் இருக்குது. அவர் வந்து இதுக்கான ப்ரொசீஜர்ஸை கூட உருவாக்கிக்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அங்கங்கே வைக்கிறாங்க. சிபிஐக்கு பவர் கொடுக்குறாங்க. அடுத்து சிபிஐ ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்றதை பார்க்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் இருக்குங்க. பேராகிராஃப் 34. இந்த 34வது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து விதமான வசதிகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது தமிழக அரசுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழக அரசு வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸராக நோடல் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அவரோட வேலை என்னென்னா, இந்த கமிட்டி, சிபிஐ ஆஃபீஸர்ஸ் மற்றும் இந்த தமிழக அரசு இது 3ஐயும் இணைக்கும் அலுவலராக அந்த நோடல் ஆஃபீஸர் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த 34வது பேராகிராஃபில் சொல்கிறாங்க. இந்த 35வது பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்போ அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக ஒரு மனுவின் மூலமாக இந்த உச்சநீதிமன்றத்தை அவங்க அணுகலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்போ வேணாலும் இந்த சுப்ரீம் கோர்ட்டை அணுகி அவங்களுக்கு தேவையான வசதிகளை இன்வெஸ்டிகேஷன் பர்பஸுக்காக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது 36வது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் புலனாய்வில் கிடைக்கிற அனைத்தையும் வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக, அதாவது நம்ம எப்படி டிஜிட்டல் காப்பியாக வைக்கிறோமோ அதே மாதிரி உருவாக்கி அதை வந்து சேர்மன் ஆஃப் த கமிட்டி அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கும் சிபிஐ டைரக்டர் அவர்களுக்கும் அடுத்தது லேர்னர்ட் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களுக்கும் இமீடியட்டாக அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. பேராகிராஃப் 37ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த துயர சம்பவத்தோட கிராவிட்டியை மனதில் வைத்துக்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் சார்ஜை வந்து சிபிஐ எடுத்த உடனே இமீடியட்டாக ஃபஸ்ட் மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேர்மனை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பேராகிராஃப் 38ல் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களே, அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வந்து கமிட்டிக்கிட்ட எவ்ரி மந்த் கொடுக்கணும் அப்படின்றாங்க. மந்த்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், எப்படி குழந்தைங்களை வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்கணும்னு சொல்கிற மாதிரி இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மந்த்லி வந்து கமிட்டிகிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செக் பாருங்கள்,
இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேவைப்படும் பொழுது இந்த கமிட்டியானது அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணணுன்றாங்க. ஸோ எப்படியெல்லாம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து பேராகிராஃப் நம்பர் 39ல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கிரிமினல் ரிட் பெட்டிஷன் நம்பர் 884 ஆஃப் 2025 ஃபைல்டு பை டிவிகே நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த தாவேகா கட்சியால் வந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வந்து எஸ்ஓபி கைட்லைன்ஸ்லாம் வந்து உருவாக்கணும்னு சொல்லி 16/10 வாய்தா போட்டிருக்காங்கன்னு. அந்த கேஸை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் என்ன பண்ணணும்னா டிவிஷன் பெஞ்சுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த பதிவின் மூலம் உச்சநீதிமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த தீர்ப்பில் சொன்னது மாதிரி ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்பது நேர்மையான விசாரணையும் நீதியும் அது கண்டிப்பாக இங்கே கிடைக்கும்னு எல்லாரும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.